சக்தியும் நானும். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கு நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பேட் கொலஸ்ட்ரால் இருக்காது. உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் வாயுவை கலைக்கும். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 3 உடச்சி போட்டுக்கலாம். தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வானலை வச்சு வானல் சூடாகட்டும். இந்த கருவேப்பிலை சாதம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு, ஆன்டிபயோட்டிக் எல்லாமே நல்லா யூஸ் ஆகும். மறுபடியும் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். செக்கு நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் மறுபடியும் போட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ பெருங்காயம் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது, வாயுவை கலைச்சி விடும். அடுத்து பூண்டு பூண்டை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புவர் மேன்ஸ் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைகளுடைய ஆன்டிபயோட்டிக் அது அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. குடல் புண்ணை ஆற்றும். வயிற்றில் புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஆற்றும். வாயில் புண்ணு இருந்தாலும் ஆற்றும். ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையான அளவு போட்டுக்கலாம். எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வேர்க்கடலை டேஸ்ட்டுக்காக போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நான் போட்டிருக்கிறது பச்சை வேர்க்கடலை. முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பொடியை எடுத்து அதில் போட்டு கிளறி விட்டுக்கலாம். அரோமா வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வடித்து வச்சுருக்க சாதத்தை அதில் போட்டு கிளறிக்கலாம். வாவ், ரெடி! எம்மியான டேஸ்டியான கருவேப்பிலை சாதம் ரெடி. கொடுத்து பாருங்கள். உங்கள் பசங்க வந்து தேங்க்யூமா அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.